ஒரு முறை காமராஜர் ஐயா அவங்க அம்மாவை பார்க்க வரும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஐயா காமராசு, மாதம் மாதம் 120 ரூபா எனக்கு அனுப்புகிற. என் தேவைக்கும் சாப்பாட்டு செலவுக்கும் எனக்கு அந்த பணம் போதும். ஆனால் கட்சிக்காரங்க, அரசியலில் உள்ளவங்க, நம்ம சொந்தக்காரங்கன்னு உன் பேரை சொல்லிக்கிட்டு ஒரு நாளைக்கு 10-20 பேர் வர்றாங்க. அவங்களுக்கு காப்பி தண்ணி அல்லது பக்கத்து கடையில் உள்ள கலர் வாங்கி கொடுக்கணும்னா இந்த காசு காணாதியா. கூட கொஞ்சம் காசு நீ தந்தேன்னா எனக்கு போதுமானதாக இருக்கும்னு அவங்க அம்மா சொல்ல, அதுக்கு காமராஜர் சிரிச்சுக்கிட்டே, அம்மா நீ எனக்கு பெத்த தாய், உன் வயிறை காய போடக்கூடாது, உன்னை நல்லா பார்த்துக்கணுன்னு தான் நான் சம்பாதிக்கிற காசில் மாதம் 120 ரூபா உனக்கு அனுப்புகிறேன்னே. மீதி காசில் நான் ரேஷன் அரிசி சாப்பிட்டு அந்த காசை சேர்த்து வச்சு ஏதாவது மக்களுக்கு உதவி பண்ணுவேன்னே. நீ வீட்டுக்கு யாராவது என்னை தேடி வந்தா இனிமேல் பார்க்கணும்னா காமராஜ் அங்கே போய் பார்த்துக்கங்கன்னு சொல்லிடுன்னே. வீட்டுக்கு யார் வந்தாலும் காப்பி தண்ணி கொடுக்காதன்னே அப்படின்னு சொன்னார் காமராஜர் ஐயா. காமராஜர் ஐயா சொன்ன விஷயம் அவங்க அம்மாவுக்கு வருத்தம் கொடுத்தாலும், ஆனால் அதில் உள்ள உள்நோக்கத்தை அவங்க அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க. சரியா காமராஜு, நீ மாதம் மாதம் அனுப்புகிற அந்த 120 ரூபாயை எனக்கு போதுமேன்னு சொல்லி சந்தோஷமாக சொன்னாங்க காமராஜரோட அம்மா. காமராஜர் ஐயாவை போல தாங்க அவங்க அம்மாவும். அவங்க சொன்ன உடனே ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டாங்க. காமராஜர் ஐயா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த காசில் ஏகப்பட்ட பிள்ளைங்களை படிக்க வச்சாங்க. ஏழை மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாங்க தன்னோட சம்பளத்தில். தான் ரேஷன் அரிசி சாப்பிட்டாலும் அந்த காசில் ஏதாவது 2 பிள்ளைகள் படிக்கும்னு எப்போவுமே அந்த காசை யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க காமராஜர் ஐயா.